பின்பக்கமாக சென்றால் கூட அவன் கிடைக்கவில்லை. என்ன அறிவுரை உனக்கு உரைத்தாச்சு? பின்புறமாக சென்றால் அவன் அமர்ந்த இடம் தெரியும். அந்த அமர்ந்த இடத்தில் போய் தண்ணி அடிச்சா அந்த தண்ணி விலகிவிடும். அந்த தண்ணியானது விலகிவிட்டால் கதையால ஒரே அடி அடி அந்த நீரானது விலகிவிடும். விலகிவிட்டா அவன் இருப்பா. அவன் எப்படி போனா அவன் காலை என்னப்பா இப்படி வந்து நின்றுந்தா எதுக்கு இல்லாம தூக்க நான் தூக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கிறீங்க தான். நான்லாம் பழகிச்சிடா அடி வாங்கி. எவ்வளோ அடியே பிடிச்சாலும் நான் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். கொஞ்சம் ரெடி வாங்க. அதுவே நீ இப்போ அடி வாங்கினீங்கன்னா அழுத்துருவீங்க. இந்த பேனர் எடுக்க போறாங்க. உக்காருவா எங்க போற எத்துறீங்களா? வச்சு ஏற்றா தான் நல்லாயிருக்கும். உட்காந்துக்கிறாங்க 4 பேர் ரவுடி மாரி. இப்படி வச்சு ஏற்றா எப்படி இருக்குது? முன்னாடி உட்காந்துக்கிறாங்க ரவுடி மாரி 4 பேர். பயங்கரமாக பேசுகிறாங்க அவங்க. முன்னாடி தான் அதுதான் அதான் பயங்கரமாக பேசுகிறாங்க. தூக்கிட்டு வர்றியா இல்லையா? இந்த பக்கம் இந்த பாட்டி வேறு கற்றுது. இதோ பற்றி இருக்கிறாங்க. உட்காரும் வெங்கலத்தினாக படித்தவன். முட்ட முடியாது. அடிச்சலாவில் போவாங்க. இருவரும் ஒருவருக்கு
ஒருவர் மாற்றம் இல்லாமல் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எங்க கத்துக்கிட்டது அது? அந்த யுத்தமானது, அந்த யுத்த கலையை கற்றது எந்த இடம்? பரசுராமர் இடத்தில். அந்த இடத்தில் கற்றுக்கொண்டிருக்கிற எங்க பரசுராமர் இடத்தில் கற்ற கலை. அந்த கலையால இருவரும் அடிச்சுங்களான இந்த உலகமே தடான் தடான் அடிக்கிற அடியில உலகம் பாதியா பொழந்துட மாட்டேங்குது. அதனால இந்த இடம் உங்களுக்கு சரியில்லை. அதனால எந்த இடம் தெரியுமா போனோம்? குருட்சேத்திரத்துக்கு போனோம், சமர்பந்தம் போனோம். அங்க ஏன் தெரியுமா போனோம்? அங்க எதற்காக போனோம் தெரியுமா? எதற்காக தெரியுமா அந்த சமர்பந்த மடுவுக்கு போனோம்? பலராமனானவர் கொடுத்த வாக்கு அப்படின்னா எதற்காக தெரியுமா? இருவரும் சண்டை செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீ அவனை துரத்துக்கினே ஓடின பாரு. அப்போ என் பலராமனான அண்ணன் எதிரே வந்தார். எதிரே வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த துரியோதன ஆடவன் அவன் தரையில கூட கால் வைக்க மாட்டான். அவன் தரையில கால் வைக்காத அவன் பாதத்துல முடிய முளைச்சது. அவன் அவ்வளவு செல்வாக்கா வளர்ந்தவன இவ்வளவு அடி அடிச்சு அடிச்சு நொறுக்கிறியே, இவ்வளவு அடிச்சு அவனு நொறுக்கிறியே அப்படின்னு சண்டைக்கு இவனிடம் வந்தார். யாரு? என் மருமகனை அடிக்கிறியாடா நீ அப்படின்னு பீமங்கட சண்டைக்கு வரும்போது நான் எதிரே சென்று, அண்ணா இப்படி பேசுவது நியாயமா? இப்படி பேசுவது நியாயமா? அவர்கள் அப்ப சூதுடன் வகையாடி திரௌபதியை கோயில் உருவினாங்களே, அப்ப எங்க நீ போயிருந்த? அப்புறம் 12 வருடம் வனவாசம் சென்றார்களே, அப்ப எங்க போயிருந்த? அது எல்லாத்தையும் உரைக்கும் பொழுது அவர் மனதில் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? சரி, சாவறதுதான் சாவரம், சொர்க்க பதிவு சேர்ற மாதிரியும் ஒரு நல்ல இடத்துல சாவணும் அப்படின்னா அது எந்த இடம் தெரியுமா? அதுதான் சமர்பந்த மடுவு. அந்த சமர்பந்த மடுவு எப்படி தெரியுமா? இன்னொரு காலத்துலதான் யார் தெரியுமா? யாரு? பரசுராமருடைய தந்தை யாரு? பரசுராமனுடைய தந்தை யமுனகிரி முனிவர அங்கதான் அவங்க கொன்னாங்க. கிரேதாயுகமும் ஐந்து மடுக்களை உருவாக்கினார்கள். அந்த 5 மடுக்கள் உருவான சமர்பந்த நதிக்கரை. அந்த நதிக்கரையில எடுத்தா அவனுக்கு நேரம் சொர்க்கம் கிடைக்கும். அதனாலதான் அங்க போல, அங்க சண்டை ஆகாது. நீங்க அங்க போய் சண்டை செய்யுங்க. ஓட்டு தம்பி, இப்பயும் ஒண்ணு கேட்டு போல, நீ வந்து எங்களுக்கு நாடு பாதி நாட்டை கொடுத்தால் உனக்கு இப்ப உயிர் பைத்தா தம்பி. ஆமா, சரி சரி, கொடுக்க முடியுமா? முடியாது, கொடுக்க முடியும். சரி, ஆமா, யாரு கேட்கலாமா?
இப்பயே கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. பண்ணிடுறேண்ணா சைடு